Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிட உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்ததை தற்போது பார்க்கலாம். நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டியிடுறேன். நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டியிடுறேன். நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டியிடுறேன். நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டியிடுறேன். பாஜக வேட்பாளர் பட்டியல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையில் தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் சாத்தூர் தொகுதியில் போட்டியிடப் போவதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். நெல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் களம் காண இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் அவர் தொகுதி மாறுவது உறுதியாகியிருக்கிறது. ஆமா, மத்திய அரசு ஏற்கனவே இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ வார் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மத்திய அரசு தன்னுடைய கலால் வரியை குறைச்சிருக்குது. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வரியை தன்னுடைய பங்குக்கு குறைக்க வேண்டும். நேற்றுக்கு நடிகர் விஜய் பிஜேபி திமுக சார்ந்த, அதாவது முன்னாள் மின்கலம் உதவியாளர்களுடைய பொன்ராஜ் பெண்கள் குறித்து எப்படி பார்க்கணும்? அதாவது திமுகவை சேர்ந்தவங்க பெண்களை குறித்து இழிவா பேசுறது முதல் முறை இல்லாத நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க. இருந்தாலும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் அதன் மீது எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல. நான் நாளையும் டெய்லி நடந்துட்டு தான். இன்னொரு பதிவுடைய அதை பத்தி இப்ப எதுவும் கருத்து சொல்ல முடியாது. ஆனா 2 தினங்களுக்கு முன்னால் நடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைகளுக்கு நடந்த அறிவிப்பின்படி பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும் என்று இந்த 2 தினங்களாக கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கிற. நிச்சயமாக தேர்தல் முடிவு வெளியாகும் போது அனைத்து இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்கின்ற கருத்து வரும். அதிமுக வெற்றிகளோட தொகுதிகள்லாம் பாஜக வசப்படுத்தி குற்றச்சாட்டு இல்ல, அப்படி ஒண்ணு இல்லை. எல்லாமே பரஸ்பரம் அவங்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்கியிருக்காங்க. சில இடங்கள்ல அதிகமா அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், சில இடங்கள்ல அதிகமா நாங்க வாங்கியிருக்கிறோம். அதனால இது இதுல அவதூறு பிரச்சாரங்கள், இதை மக்கள் நம்ப வேண்டாம் என்று நான் கேட்கிறேன். கடந்த முறை 5 தொகுதியை கேட்டு வாங்க காரணம் இப்ப நாங்க புதுக்கோட்டை மாவட்டத்திலேயும் 3 தொகுதி கேட்டு வாங்கியிருக்கோம். கேட்டு வாங்குறது இல்ல, இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொகுதிகளை மாத்தி பரிமாற்றம் செய்யும் போது ஒவ்வொரு தொகுதிகளும் யார் யாருக்குன்னு வரும்போது அப்படி வந்ததுதானே தவிர இதுல கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் நாங்க கேட்டு வாங்குங்கிறது அப்படி ஒன்று கிடையாது. கோவையில அண்ணாமலை கவுண்டமலை தொகுதியில நிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அதற்கான வேலையை பார்த்தாரு. அதுக்கு தலைமை நீங்க அதிமுக பெற்றோர்ல பெறலஞ்சி அது அதிமுக சில தொகுதி உங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்துல இருந்து. ஆனா மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். இல்ல இதுல எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. யார் ஜெயிச்சாலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனையை கருத்தில் கொள்ளவில்லை. தன்னுடைய குடும்ப பிரச்சனை தான் 5 ஆண்டுகளாக கருத்தில் கொண்டால் அந்த ஆட்சி மாற்றம் வேணும் என்கின்றதுதான். கஞ்சா இல்லாத தமிழகம், பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டியிடுறேன்.
Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.